இப்போதைக்கு இருப்பது லண்டனில் ரெண்டு ஆழமான நாடோடி வாழ்க்கை. ஆரம்பம் ஆயிரி இதமக்கா வீட்டிலேருந்து 2 வீடு முதல் தேப்பு வீட்டுக்கு அடுத்த வீடு. படிக்க வலிக்கிட்டு படித்து முடியாதபடியால் இன்னும் போய் சேரல. ஒரு கதை. துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிற முயற்சியிலே நந்தன் எனக்கு ஒரு இளமை பழக்கத்தில் 10 நாள் நினைக்கிறேன். நீங்கள் செய்கிற முயற்சியை பற்றி ஒரு அரைகுறை அறிவோடு என் மனதில் பட்ட கொஞ்சத்தை சொல்ல வந்திருக்கிறேன். என்னுடைய துறை என்பது உண்மையாக இன்றைக்கி துறைகளுக்கு அப்பாற்பட்டதை துறையாக கொண்டிருக்கிறது தான் என்னுடைய துறை. I like to think beyond disciplines and I have lived and worked for many years as a transdisciplinary person. ஒரு வகையில் வயசு போன பிறகு நோக்கி பார்த்தால் ஆயிலிலே ஒரு பரிச்சாத்தமான பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது. அது பேர் ஆதார பள்ளி, பாரதா பள்ளிக்கூடம்னு சொல்லுது. அது ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸில் ஒரு ஆள் என்னை ஆளாக்குனது அந்த கல்வி தான். பிறகு வேறு பள்ளிகள் கூட போய் வந்திருக்கிறேன் பரீட்சைக்காக. இது ஒரு விஷயம் சிவாவுக்கு தெரியும். நான் படித்தது தயாரித்து கொண்டு வந்திருக்கிற மூன்று விஷயங்கள். ஒன்று, நான் யார் என்றதையும் நான் எந்த இடத்திலிருந்து இந்த கேள்வியை நிலத்தடி நீர் சார்ந்த விடயத்தை பார்க்கிறேன் என்பதற்கான ஒரு விளக்கம். அதை நான் ஒரு பரந்த இடத்திலிருந்து பார்க்கிறேன். ஒரு லாங் ஷார்ட் வியூ, சிஸ்டமிக் வியூ, டிட்டாச்ட் வியூ, வியூ பியாண்ட் த சிங்கிள் வெல். அதோடு ரெண்டாவது, அதை ஒட்டி நான் இப்போ ஒரு 1.5 வருஷமாக வட பிராந்தியத்தில் செய்து கொண்டிருக்கிற வேலைகள் கொஞ்சம் நடக்குது. அதில் மறைமுகமாக தண்ணீர் வந்து சேருது. அதனாலே நீரை பற்றி பேசுகிறவையோட ஈடுபட்டு கொண்டிருந்தபடியால் இந்த முயற்சி இப்போ தெரிய வந்த பொழுது இதில் எனக்கு ஒரு ஸ்பாட் இருக்குன்றது தெரிஞ்சபடியால் நான் தயங்காமல் வந்திருக்கிறேன். இதுதான் முதல் தரம் காரிநகர் என்ற அடையாளத்தோடு யாரையாவது ஒரு சங்கமோ ஏதோ சார்பில் சந்திக்கிற அனுபவம் எனக்கு. நான் நிறைய ஊராக தெரிஞ்சு பேசியிருக்கிறேன். நான் அந்த வாய்ப்பு வரே இல்லை. அது ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் யூனிக் தட் ஐ எம் அட்ரெஸிங் சுத்தமான காரண மக்களை. அதை பெருமையாகவும் எடுக்கிறேன். நான் அது முதல் தலைப்பு இல்லை, காலமாக தான் இந்த டாப்பிக்கை போட்டேன் நான். சூழல் நல்லாட்சி, environmental governance. This has become my passion in the last some years. I've recently retired from the Swedish University of Agricultural Sciences, where I had the chair of environmental communication. இயற்கை பற்றிய தொடர்பாடலை ஒரு பேசுபொருளாக்கி, இயற்கையை பற்றி மக்கள் என்ன பேசுகிறார்கள், இயற்கையை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், இயற்கையை மக்கள் சுரண்டும் பொழுது அங்கே ஏற்படுகிற முரண்பாடுகள் என்ன, அவை எப்பொழுது பிணக்குகளாகின்றன, அவை எப்பொழுது சொன்னதுமான ஓவர் டிராஃப்டாக மாறுகின்றன, அது நான் சட்டம் போட்டு தடுத்தால் தடைபடுமா, அல்லது அவர்கள் தாங்களாக சில விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதால் வருமா, அல்லது வனாந்தரங்கள் படிப்படியாக வந்து சேருமா, இவை கறந்த கேள்விகள். அதனால தான் நான் கிளம்பி எடுத்தனால் அதில் just run through is an old favorite slide of mine, ideas from a Dutch colleague of mine who said, what are we humans doing? So முதலாவதாக இந்த தீம், இரண்டாவது நான் செய்கிற வேலையை பற்றிய சில காட்சிகள், கொஞ்சம் படங்கள் இருக்குது, மூன்றாவது கிரவுண்ட் வாட்டர் பெனின்சுலா மட்டத்தில் இருக்கிற சோதனைகள், மற்ற என்னோட முயற்சியில் இந்த முயற்சி எவ்வளோ தூரம் இங்கே போகலாம்ன்றது, அதில் நான் என்ன பங்களிக்கலாம்னு சொல்லுவேன். ஸோ ஹியூமன்ஸ் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இங்கிலீஷில் வாட்ச் போட்டுக்கிறேன். Humans have become a major force of nature. For the first time in history, humans have
the capacity to change their own environment and their own climate all the way. So this is unavoidable because of the way we have evolved. Man-made changes to Earth's surface is significant and seriously problematic. நாங்கள் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக சரியாக நியாயமாக லாஜிக்கலாக ரேஷனலாக நடப்போம். ஆனால் நாங்கள் குழுக்களாக ஒரு கம்யூனிட்டியாக we are mad the way we live, which is therefore no surprise that we will overdraw from the account and run out. Key to survival and sustainability from my point of view is not technical, or at least it's not only technical, but it's social and societal. சமூகம் மக்கள் சார்ந்தவைதான் இதற்கான தீர்வுகள் அங்கே இருக்குது. டெக்னாலஜியை நாங்கள் கண்டுகொண்டே இருப்போம். சில தற்காலிகமாக இருக்கும். அவை உரிய இடத்தை கொண்டு சேர்ப்பதென்றால் மனமாற்றம் பெற வேண்டிய ஒரு வேலை. இது என்னுடைய துறை சார்ந்தது. நான் விவசாயத்துறையில் தான் நீண்ட காலம் பணியாற்றியிருக்கேன். உணவு உற்பத்தி, மண் வளம், அதனோடு சேர்ந்த நீர், கால்நடைகள், இவை. Agriculture has been part of the solution. That's our history. But today, agriculture is part of the problem. My thoughts and questions began from my interest in agriculture and particularly education within agriculture in universities, in several universities. Sustainability, பேணத்தக்க வகையிலே உணவு உற்பத்தியை எப்படி செய்கிறதுன்றது என்னுடைய ஆர்வமாக இருந்திருக்கு. These days I work mostly in the conservation and development interface. Conservation என்றால் பாதுகாத்து வைத்திருத்தல், டெவலப்மெண்ட் என்றால் அபிவிருத்தி செய்தல். ரெண்டுக்கும் இடையிலே ஒரு டென்ஷன் இருக்குது. ஒன்றை வச்சுருந்தா மற்றது இல்லாமல் போகும். It's like, do you want to keep the cake or eat it? We are at a critical juncture in relation to some of these matters. காரணனுடைய வளம் எத்தனை பேரை தாங்கும், அல்லது சுண்ணாகத்திலிருந்து தண்ணி வந்தால் அது என்ன கணக்கில் என்ன எத்தனை காலத்துக்கு இவ்வளவுக்கு குடிக்க மட்டும் வருமா, குடிக்கவும் வருமா. ஒரு ஆட்சி சொன்னவன் இந்த முறை அங்கே தங்கோடையில் தான் 2 விஷயம் சொன்னேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆட்சியை கண்டு நான். அவை சில பேர் வாங்கி தேங்காய் நிரப்பி போட்டு உண்மையாக முகங்களவும் பாவிக்கணும்னு சொன்னால், மெட்டது சொன்னால் நான் களவுமையிலிருந்து இந்த ஏரியாவுக்கு இந்த சீதனத்தில் ஒரு பகுதியை கொண்டு வந்து கொடுத்து இதில் கமஞ்செய்கிறத கண்டு வந்து நான் கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு தான் அந்த கிணறு பார்த்து அதோடு சேர்த்து என்னுடைய அப்பா சொன்ன கதையும் சொல்லலாம். புனித மக்கா வீட்டுக்கு அடுத்த மூளைக்கு அங்கால வார வளவிலே ஒரு கிணறு இருந்தது. அது அவற்ற காலத்தில் நல்ல தண்ணியா. எங்கள் நெய்பர்ஹுட்ல ஒருத்தர் டைம் நீங்கள் வந்து ஏரியாவும் இது கனகட்டமான் வீடுன்னு சொல்றது. இந்த சைல்ட்ஹுட்டில் அந்த கிணறுக்கு கட்டுக்கு மேலான வேலி நடுவாழ போனது. அப்படி கிணறுகள் கணக்க இருந்தது. அதாவது வீட்டுக்காரரும் தண்ணி எடுக்கலாம், வெளியாக்களும் எடுக்கக்கூடிய. ஸோ இட் வாஸ் அ ஷேர்ட் ஆட்டிடியூட் because they knew how precious the resource was. And secondly, they didn't have enough resources to dig their own wells and they probably didn't have the need. இதைத்தான் என்னுடைய தாத்தா சொன்னார். புறையின்ற காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் தனித்தனியே கிணறுகள் வேறு. நாங்கள் ஆப்வியஸ்லி ஓரளவுக்கு we have been overdrawing. இப்போ அந்த கிணறு உப்பாச்சு. பிறகு நாங்கள் கிணறுக்கு எங்களையும் உப்பாவே தான் வந்தேன். So they were not stupid. They knew. We also knew. எங்களை சில தொழில்நுட்பங்கள் எங்களை இவரிடத்து கொண்டு போய் விட்டுட்டு. அதுக்கு பிறகு சூழல் என்பது நாம் வாழும் சுற்றாடல், அவர் என்வாரன்மெண்ட். அதில் உள்ள உயிருள்ளவையும் உயிரற்றவை எல்லாம் சூழல். சூழலை சில சந்தங்களில் நான் இயற்கை என்றும் சொல்கிறேன். ரெண்டும் ஒன்று. இயற்கை என்றது பரந்தது, சூழல் என்பது கொஞ்சம் எங்களுக்கு கிட்டவா உள்ளது சூழல் சொல்லுவோம். கவர்னன்ஸ் என்பது நல்லாட்சி என்ற சொல்லி நான் இந்த முயற்சியில் ஈடுபட்ட பொழுது ஒரு நண்பர் தெரிவு செய்த சொல்லு. ஒரு சமூகத்தில் எல்லோராலும் ஏற்கப்பட்ட இலக்குகளை அடைவதற்காக இந்த மாதிரி அவர்கள் அனைவரும் தனி மனிதரும் நிறுவனங்களும் சேர்ந்து தமது செயற்பாடுகளை கொண்டு நடத்துவதை நாம் கவர்னன்ஸ் சொல்கிறோம்.
And we contrast governance with government. Governments we know, and they exist. They perform, not always in the right or the acceptable way, but governance is the process for which each of us have responsibility. இதில் சேர்ந்து வர்றது environmental protection, environmental management, environmental impact assessment, இதெல்லாம் சப்ஃபீல்ட்ஸாக இருக்குது. இதில் ஒரு சப்ஃபீல்ட் தான் environmental communication, which I have been developing for the last 12 years. சூழல் நல்லாட்சிக்கு சவாலாக உள்ளவை மக்கள் தொகை அதிகரிப்பு, increase in population, அவர்களது தேவைகளின் அதிகரிப்பு, the levels of consumption, விற்பவரின் பொறுப்பற்ற நடத்தை, அது எதுவாக இருந்தாலும் irresponsible attitudes of the one who sells, வாங்குவோருடைய அறியாமை, நுகர்வோர் consumers lack of awareness about the truth or the realities, நல்லாட்சிக்கு உகந்த நிறுவனங்கள் போதாமை, not sufficient, capable, competent units of governance. அது இப்போ நீங்கள் பிரதேச சபை உள்ளூராட்சி சபை பற்றி சொன்னீங்கள். This is our new forms of local governance, but are they all capable and provided with the kind of right attitudes and competent personnel? அறிவியல் மேல் அளவற்ற நம்பிக்கை. இது as a scientist, then I say we have super confidence on the ability of science to deliver and rescue us. In some areas, I think we have reached the limits of that. புனிதமக்கா இதன் பிள்ளையா சொன்னால் சொல்லுங்களோ. இன்றைய தேவைகள் வேர்ல்ட் அத்தாரிட்டி இந்த என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்ல ப்ரொஃபஸர் ஸ்ரீ வேர்ல்ட் அத்தாரிட்டி எல்லா யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கேன், எல்லா இடத்துலையும். இன்றைய தேவைகள் புதிய வாய்ப்புகளை சாதகமாக்குதல், opportunities make them work for us. அறிவியலையும் அரசியலையும் நன்கிணைத்தல். We need to link science and politics. I would argue our problem is a political problem. When I say political, I don't mean political party politics. I mean politics of agreement and disagreements between people, depending on their respective power positions. எங்களை தண்ணியில் தாராளமாக இருக்குது. யார் அள்ளலாம், யார் அள்ள முடியாது, இதில் பீப்பா விரலாமல் விரையலாது. அந்த காலத்தில் கிணறம் வெளி போட்டு தடி வச்சு கொண்டிருந்தது. So there is no escaping of politics, by which I again mean societal perspectives. அரசுக்கு அப்பால் உள்ள அனைத்து பங்காளரையும் பிணைத்தெடுத்தது. Look beyond the state. ஸ்டேட்டிட்ட விட்டது பல விஷயங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கு குளோபலாக I am saying that our public institutions and authorities and states have failed. அல்லது இன்றைக்கு ஒரு climate denier has just been elected in Australia. The biggest climate change denier இங்கே வந்து சுற்றி விழாவே உங்களுக்கெல்லாம் கதை சொல்லிட்டு போட்டார். அந்த அவர் புதுமைமிக்க சிந்தனைகளை நிறுவனமாக்குதல், institutionalize new and progressive and novel ideas. என்ற கொஞ்சம் மனிதர் காலங்காலமாக இயற்கையை மாற்றி அமைப்பதன் மூலமே நமது இருப்பினை உறுதி செய்து வந்துள்ளனர். We have only existed and evolved because we tampered with, modified, converted our nature to serve our purposes. எனவே இயற்கையை தனித்து பார்ப்பதோ அல்லது மனித தேவைகளை மட்டும் பிரித்து நோக்குவதோ முழுமையாயிராது. நான் ஒரு முழுமைக்கான வாதி. I argue for holistic approaches to problems. So we need to take nature and natural resources along with society and its needs. இப்போ அதில் எங்களுக்கு ஐலண்ட்ஸில் இருக்கிற வேண்டிய தேவையும் பெனின்சுலாவில் இருக்கிற தேவையும் வித்தியாசம். பிறகு எங்களை போல ஸ்டேபிளான நீண்ட காலமாக ஆக்கள் ஒரு not only stable but a very large and resourceful and wealthy community-யாக இல்லை. எல்லாருக்கும் தெரியும், நெடுந்தீவிலிருந்து முதல் வெளியிட்டவை, பிறகு மற்ற தீவுகளிலிருந்து காலகாலமாக வன்னி நோக்கி பயணம் எடுத்ததற்குரிய காரணத்தில் அடிப்படையான காரணம் தொடர்பு இல்லாதன்றதையும் விட குடிநீர் சார்ந்தது.
ஸோ இயற்கை தான் நமது இருப்பினுடைய அம்சங்கள் எல்லாம் இயற்கையும் மனிதரும் சந்திக்கிற அந்த 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 பாயிண்ட் ஓவர்லாப்பில் இருக்குதுன்னு சொல்கிறேன். மனித தேவைகளை மையமாக வைத்து சிந்தித்தல் ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்ரோச் என்று சொல்லுவோம். எல்லாத்தையும் என்னுடைய தேவைக்காக நான் பார்க்கிறது, அது ஒரு பார்வை. இயற்கைக்கு முதலிடம் கொடுத்து சிந்தித்தல் ஈகோசென்ட்ரிக் அப்ரோச், அது என்வாரன்மெண்டலிசம், கிரீன் மூவ்மெண்ட், இதுகளெல்லாம் they give precedence for nature because we accept that nature is our resource base. அப்போ சூழல் நல்லாட்சி என்பது சூழலை நல்ல முறையில் ஆட்சி செய்வது என்பது வெறுமனே விதிகள் சமைப்பதோ, மேக்கிங் ரெகுலேஷன்ஸ், அல்லது சட்டங்களை தண்டனைகளை அமைத்து அவற்றை நிலைநாட்டுவதோ அல்ல. இது ரெண்டும் ஓரளவுக்கு தான் ஒர்க் பண்ணி எல்லா இடங்களையும், இன்க்ளூடிங் இன் வெரி சொபிஸ்டிகேட்டட் அண்ட் டெமோக்ராட்டிக் ஸ்வீடன். ஸோ எனக்கு அங்கேயும் வேலை இருந்ததுன்றது எனக்கு கொஞ்சம் தியாப்பாக தான் இருந்தது முதல்ல. பிகாஸ் ஹியூமன்ஸ் இன் தி எண்ட் ஆர் இண்டிவிஜுவலிஸ்டிக் அண்ட் கன்சர்ன்ட் அபவுட் எந்த தேவை முதல்ல. அதற்கும் மேலாக சூழலின் அம்சங்களையும் அவசியத்தையும் நன்கறிந்த அறிவுசார் சமூகம் ஒன்றினை கட்டியெழுப்புவோமானால் சூழலை ஆட்சி செய்வது என்பது முழு சமூகத்தின் உணர்வார்ந்த பொறுப்பாக அமையும். So I'm indirectly praising your efforts, and I am also saying that yes, it has to be knowledge-based development, but we need to involve the whole community. எங்களுக்கு அந்த ஹோல் கம்யூனிட்டின்றது ஒரு பெரிய கேள்வி. அந்த ஊரில் இன்றைக்கு இருக்கிறவே எத்தனை பேர், அவையில் எவ்வளோ பேர், உங்களுக்கு எத்தனை பேருக்கு நேரடியான இன்ட்ரெஸ்ட் ஊரில் இப்போ இருக்கு? உங்களுக்கு எல்லாருக்கும் நிலைமை இருக்கு. Our youngsters in the area, they have. You want to say something? I have a personal interest. Yeah. But you are very keen, to work towards something, yeah, that will interest. That's not the same as yours. Yeah. Financial interests. Yeah. Okay. எத்தனை பேருக்கு கிணறும் தண்ணியும் நேரடி இன்ட்ரெஸ்ட் அல்லது சக்கலாவடையில என்ன வேறு அதை முக்காவாசி வேலி போட்டு மூடியாச்சு. ஓடி என்ன ஓடி என்ன ஓடுற இடம் தங்கோடி என்ன நான் நினைக்கிறேன் தண்ணி தங்கி ஓடின இடம். ஓடுற இடங்களை அடைச்சித்தான் நாங்கள் உலகம் முழுக்க வீடுகள் கட்டி பிரச்சனைகளாகி இன்னைக்கு ஒரு பக்கம் அங்கே ரெட் சாயில் இன் ஜாஃப்னா இட்ஸ் another story. அப்புறம் சப்ஜெக்ட் வழியால் போயிடுது. அப்போ இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிராண்ட் கோல். சூழல் நல்லாட்சி, அப்போ நான் சொன்னபடி அந்த பாதையை எடுக்கும்போது மக்களிடையே தகமை வளர்த்தல், மேக் பீப்புள் மோர் காம்பெட்டன்ட் அண்ட் அட்லீஸ்ட் வேர் சம்வாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தீஸ் மேட்டர்ஸ். அதுக்கு நான் உதாரணம் சொல்ல போகிறேன். தெளிவு பெற்ற சமூகம், குழப்பம் இல்லாமல் அறிவியல் சார்ந்த முடிவுகள், சயின்ஸ் பேஸ்ட் டிசிஷன்ஸ், ஏற்கத்தக்க விதிகள், அக்செப்டபிள் ரெகுலேஷன்ஸ், உரியவர்களின் பங்கேற்பு, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த ரெலவென்ட் பீப்புள், நிறைவான சூழல். இயற்கையை இறையாக கண்டு வழிபட்டு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். அச்சமூகத்தினிடையே மீளவும் இயற்கையை மையப்படுத்தி நடக்கும் தன்மையை கொண்டு வருதல் கடினம் அல்ல என்பது என்னுடைய நம்பிக்கை. இதெல்லாம் கொண்டு போய் புனித மக்காம் இருந்தவர் தமிழீழ சூழல் நல்லாட்சி ஆணையம் சொல்லி ஒரு தமிழீழம் கமிஷன் ஃபார் தி என்வாயர்மெண்ட், தமிழீழம் கமிஷன் ஃபார் என்வாயர்மெண்டல் கவர்னன்ஸ் என்ற அதுக்கு தயாரித்த ஸ்லைட்ஸ் தான் இது. That was 2005, 26th of July. It was launched as a body that will take care of natural resources and environment. So that's இந்த செய்தி அங்கேயும் பல மட்டத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில். அப்போ இதில் தான் என்னுடைய I am still optimistic and positive, and I do
I take the same message in different places. I have at one point still have a project in mind to examine the war-ravaged North and East as a case, to examine the links between environmental protection and social political stability. So yours kind of hanging அதில் தொங்குற ஒரு ப்ராஜெக்டாக நான் சொல்லலாம். எவ்வளோ நேரம்? அதுதான் சொல்லு. இது ஒரு சிம்பிள் ஆர்குமெண்ட். ஐ சே தட் ஈஸி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மக்கள் டேக்கிள் பண்ணி சொல்யூஷன்ஸ் தீர்த்துட்டுனா இன்றைக்கு எங்களோட கையில் இருக்கிற எல்லாம் we describe them as wicked problems. Wicked means they are not friendly, they are not tame, they are not ones that are எங்களுடைய அப்ரோச்சுக்கு வந்த மாதிரி சிக்கல்கள் இல்லை. அவையில் எங்களோட முரண்பட்டு நிற்கிற ஒரு டாரிகள் மெஸ்ஸி ஆல்சோ. இது ஒரு எனக்கு இமோஷனை கொண்டு வர ஒரு படம். அது நான் எடுத்தது ஒட்டி சுட்டாமலே ஒரு யானையை அந்த கிராமத்தை சேர்ந்தவை யாரோ ஒரு குரூட் கண்ணால் சுட்டு போட்டணும். அந்த நேரம் வைல்ட் லைஃப்லேருந்து ஒருத்தனம் வர முடியாத காலம். நான் ஒரு வெட் என்னுடைய ப்ரைமரி எஜுகேஷன். அப்போ அன்னைக்கு வந்து பேரண்ட் அப்போ நான் அதை போய் பார்த்து அது விழுந்த இடத்துலையே அப்படியே 3 நாளாக அது அப்படியே தன்னை இழுத்து கொண்டு போய் ஒரு நிழலான இடத்துல படுத்து அவையில் ஓடி பிரிஞ்சு கரும்பு வாளியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து தண்ணியும் கொடுத்து பார்த்ததே முடியல. அது இறந்து போச்சு. அவை இவங்களை கேட்டேன், என்ன நான் இப்படி கேட்கல ஹூஸ் ரைட்ஸ் கவுண்ட் என்ன நடந்தான்னு கேட்டபோது அவர் சொல்லிச்சுன்னா, இது யுத்தம் இடப்பெயர்வு, நாங்கள் இயற்கையில் இன்னொரு புதிய இடத்துக்கு யானையினுடைய ஏரியாவுக்குள்ள வந்துட்டோம், அதை கொண்டு வந்து தொல்லை கொடுத்தது ஒருத்தன். இப்போ இது என்னுடைய கிளாசிக் விக்கெட் ப்ராப்ளம் ஃபார் விச் வி டோன்ட் ஹேவ் சொல்யூஷன்ஸ். வைதவே உங்களுக்கு தெரியாமல் சொல்கிறேன், இலங்கையில் ஒரு கிழமைக்கு 3 யானைகள் சராசரியாக கொலையாகுது, ஆக்சிடெண்ட் ஆகுது, மனிதரால் கொல்லப்படுது. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அடுத்த தேவை அப்படின்ட்டு ஓரளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் but it's a conflict all the same. So water is everywhere. Water is fluid and dynamic. அது ஓடும். Water is the driver of sustainable development and water is a common good. Common good என்றால் எல்லாருக்கும் பொதுவான பொது சொத்து. என்னுடையதல்ல, எங்களுடையதல்ல, எல்லோருடையது. அதில் சிக்கல் என்னென்றால் அது இவ்வளவு கீழே இருக்குன்னு தெரியும். கிணறுக்கு இந்தியா வந்தால் தெரியும், இல்லை மழை பெய்தால் மேலே வரும், இறங்கும், அவ்வளோதான் தெரியும். அது எவ்வளவு இடத்துக்கு சுற்றி பறந்திருக்கின்றது எங்களால் சொல்ல முடியாது. இது என்ஜினியர்ஸ்க்கான ஒரு செய்தி. Stationarity is dead in terms of climate change. So we cannot model assuming that things are stationary. So that only makes life more difficult. இது கலராக இருக்க வடிவாக இருக்கும். மக்கள் இடம் மாறி இருக்கணும். ஸோ மற்ற இடத்துல இருந்து பார்க்கலாம். சினிமா பாட்டு இருக்காக்கும் கண்ணு இருக்கும் இடத்தில் இருந்து ஸோ ஒரு பூனையை சுற்றுப்பட்டிருக்காரு. அந்த இடத்துல இருந்து பூனைன்ற போய் பொசிஷனில் இருந்து பார்த்தால் இந்த கேள்வியை நாங்கள் கையாளுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு pedagogic approach. Multiple interests, diverse perspectives, many partial views, and a range of assumptions. For most environmental matters, this is the character of the wicked problem. Perspectives என்றால் எங்களுடைய பார்வை. கிணத்து தண்ணியை பற்றி நீங்கள் உங்களோட பின்னணியோடையும் உங்களோட அறிவாலும் உங்களுடைய அனுபவத்தாலும் வச்சிருக்கிற பார்வை என்னுடையது 100% ஓவர்லாப் பண்ணலாம். அதனால தான் கான்ஃப்ளிக்ட்ஸ் வருது. அதனால தான் நாங்கள் அதுக்கென்ற ஒரு யூனிவர்சிட்டி பாடத்தை உண்டாக்கி அதை கையாளக்கூடியவையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இது கவர் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் முதல்ல எடுத்தீங்களோ? கொஞ்சம் சிலதுகள் டச் பண்ணாங்க. பட் எனிவே டாக்டர் வில்லியம் ஜோஷுவா ஒரு வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட், எங்களை தாயத்தை சேர்ந்தவர், இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர் இந்த சப்ஜெக்ட்லேயே ஒரு அத்தாரிட்டி. அவர் கிட்டத்தில் யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில்
மிஸ்ஸஸ் மியூந்தன் துஷ்யந்தியாவோட சேர்ந்த ஒரு பேப்பர். அதில் இந்த மாடல் இது நான் 94ல் ஒரு கால் ஜாஃப்னா பல்கலைக்கழகத்தில் போய் கொஞ்ச நாள் விசிட்டிங் லெக்சராக இருந்தேன். நான் அந்த நேரம் இருந்த நிலைமையை பார்த்துட்டு வந்து சிட்னி ஆஸ்திரேலியாவில் அப்போ அங்கே இருந்தபடியால் அங்கே ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று செய்தாங்க. அதில் டாக்டர் ஜோஷுவா வந்தவர், ப்ரொஃபஸர் சிவபாலன் அப்போ அங்கே இருந்தவர். ஸோ வி வென்ட் த்ரூ. எனக்கு முதல் தரம் இந்த சப்ஜெக்ட் இல்லை, நான் இன்ஜினியர் இல்லை. இது விளங்கினது எனக்கு அப்போ தான் முதல் தரம். இது இப்போ இந்த மெயின் பாயிண்ட் என்னென்றால், குடாநாட்டில் நிலத்தடி நீர் சுரங்க வகைகளில் இருக்கிற ஒரே காரணத்தால் தான் நாங்கள் அங்கே மக்கள் வாழக்கூடியதாக இருந்திருக்கு வரலாற்றில். அவர்கள் அந்த மண்ணையும் அந்த வளத்தையும் உரிய முறையில் பயன்படுத்தினதால் நாங்கள் விவசாயம் செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் எங்களை போல பெரிஃபரலாக நெல் பயிர் செய்கிறதுக்கான எங்களுக்கு இருக்கிறது மழை தண்ணி நெல்லுக்கு. ஆனால் நடுப்பகுதியில் பெனின்சுலாவில் உள்ள விவசாயம் மல்டிபிள் க்ராப்பிங்ஸ், இன்டென்சிவ் க்ராப்பிங்ஸ், கேஷ் க்ராப்பிங்ஸ், மரக்கறி எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருக்கிற இந்த கிரவுண்ட் வாட்டர் இஸ் இன் லைம்ஸ்டோன் கேவர்ன்ஸ். பேசிக்கலாக இந்த அதில் உள்ள நிலத்துக்கு கீழே இது கடல், இது உவர்நீர், இது நன்னீர் உவர்நீருக்கு மேலே ஒரு பை கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி மிதந்து கொண்டு இருக்குது. அதைத்தான் நாங்கள் எடுத்து குடிக்கிறோம். அது மேரியில் பெருசாக இருக்கும். மேரி நாங்கள் எடுக்க குறைஞ்சு கொண்டு போய் அது ஆக குறைஞ்ச உடனே கீழே இருக்கிற உவர்நீர் இருக்கிறாள். அப்போ நல்ல தண்ணியாக இருக்கிற கிணறு உப்பு தண்ணியாக போச்சுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நாங்கள் ட்ரா பண்ணுறோம். ஆனால் திருப்பி கணக்க தண்ணி எடுக்காத காலத்தில், எங்களோட சனத்தொகை பெருசாக இல்லாத காலத்தில் இந்த இயல்பாக இந்த லென்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணப்பட்டு கொண்டு இருந்தது. அதுதான் இந்த தாத்தா சொன்ன கதை. ஆனால் அதை எடுக்கிற வேகம் அளவு கூட இந்த உவர்நீர் அதில் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி போகும். இங்கே பற்றாக்குறையாக இருப்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. எங்களோட காலத்தில் நமக்கான அப்பா உட்பட வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு முயற்சிகள். நான் இன்றைக்கு ஒரு ஹிஸ்டரியை வாட்ச் கொண்டு போய் கணிஞ்சேன். 1879 சர் வில்லியம் கிராஃப்டன் என்ற கவர்னர் தொடங்கியிருக்கிறார். கணக்கு பார்க்க எங்களை தண்ணியை பற்றி விவசாயம் செய்யலாம்ன்றது கணக்கு பார்த்து போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இட்ஸ் அ நான்-ஸ்டாப் ப்ராசஸ், பட் நத்திங் ரிமைன் sustainably or institutionalized. Yeah. So இப்போ நாங்கள் இவர் செய்ய ஆரம்பிச்சு. இப்போ இதில் 3 கிணறு பழங்குடி, 1, 2, 3. இல்லை சார் go to the next slide. சரி, here இது ஒரு டயக்ராமேட்டிக் படம் தான். அப்போ இங்கே இருக்குது ஜாஃப்னா லகூன். நான் சொல்கிற சோல்ட் வாட்டர் இங்கே கிடக்குது. இல்லை, இதுதான் நல்ல தண்ணி அதில் மிதக்குது. நாங்கள் அது ஒன்றும் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. நாங்கள் பட்ட இடத்துல போய் கிணறு கிண்டுறோம். கிணறு கிண்டப்படும் பொழுது 3 கிணறு இருக்குது. 1, 2, 3. முதலாவது கிணறு ஏற்கனவே நல்ல தண்ணியை தாண்டி தண்ணிக்கு போது அதுக்கு நீங்கள் இந்த கிணறு ஓப்பன் பண்ணிக்க அது வேற தான் இருக்கு. இரண்டாவது இந்த நல்ல தண்ணி லென்ஸை போய் குடிச்சிட்டுது. சந்தோஷமாக நாங்கள் பொங்கி கொண்டாடி குடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை திருப்பி இதை நிரப்புறதுக்கு வழிபாக்கையில் வயலில் வளவில் வர தண்ணி எல்லாத்தையும் கடல் போட விட்டோம். அப்போ கோடை காலத்தில் இந்த லென்ஸ் சுருங்கி சின்னதாக வேற இது வர்ணிதாகி சீசனல் சாலினிட்டி வேறு. மூன்றாவது சில இடங்களில் அது தோட்டத்தை பொறுத்தது. அங்கே கிணறு சரியாக நல்ல தண்ணி பொருத்தமான அந்த மொத்தமாக அளவாக தாராளமாக இருக்கிற இடத்துல போனது ஃப்ரெஷ் ஆல்வேஸ். ஸோ திஸ் இஸ் த physics and chemistry and the hydrology that we now know so well for the whole peninsula. Still we have a problem. So it's not lack of knowledge, it's something else.
So position of bottom of wells in relation to the changing thickness of the freshwater lens and the resulting quality of well water. மற்றது வெட் சீசனில் இதில் வெட் சீசனில் இதுவரையும் இருந்தது, ட்ரை சீசனில் அது சுருங்கிட்டு. அப்போ ட்ரை சீசனில் எப்படியும் தண்ணி நாங்களே பார்க்குறோம், நாங்கள் இவ்வளோ கிணறுகள் வரவற்றில் நாங்கள் பிறகு உள்ளுக்கு இன்னொரு சின்ன குண்டு வந்து கிண்டி எடுத்தோம். ஆனால் வரக்கூடியதாக இருந்தது. விட்டாக வறட்சியாக வெறுமை தண்ணியே இல்லாமல் போன கிணறுகள் குறைவு. அதனால் எங்களை வீடுகள் இருந்த இடங்கள்ல எல்லாம் எங்களோட பக்கத்தில் நாங்கள் வயலில் போய் தண்ணியை அள்ளி கொண்டு வரணும். அந்த கிணறு தான் நான் இப்போ போய் பார்த்தது, அது வேற போயிட்டு அந்த பெரிய கிணறு செல்லைக்கு பக்கத்தில். அப்போ இவர் இந்த டாக்டர் நந்தகுமார் இப்போ அப்படி இந்த செல்லை அத்தாய் அப்படி அந்த பக்கத்திலே ஒரு 14 கிணறுகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அந்த கிணறை ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக உரிய பழைய திரைப்பட்டு போயிருக்கிற குளங்களை ஆழப்படுத்தி அதை ரீஹாபிலிட்டேட் பண்ண பார்க்கணும். ரெண்டாவது என்ன ஒரு விஷயம், வயல்வெளியில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணியாக இருக்குது, குடிமனைக்கா உப்பு தண்ணியாக இருக்குனாங்க. அப்படின்ட்டு பார்க்க ஃப்ரெஷ் போட்டு ஃப்ரெஷ் ஒரு பேஷன் போடுங்க அந்த கிணறு, அந்த கிணறுகள் வந்து வயலுக்கு எதான தான் இருக்கணும். அப்படின்ட்டு வயல் ஏரியாவுக்குள்ள ஃப்ரெஷ் வாட்டர் உள்ள ஏரியா இருந்துட்டு நினைக்கணும். அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. பெரும்பாலான இடங்கள் இதெல்லாம் பெனிசுலாவை பற்றி தான் இந்த ஜென்ரலைஸ் படம். தீவுப்பகுதி இந்த பற்றி எல்லாத்தையும் எக்ஸாக்டா பிறந்தமோ தெரியாது. ஆனா இதை விளங்கி கொள்ளுங்க, அந்த வயல்கள் எல்லாம் மேரியில நிறைய தண்ணி எங்க தேங்க நிக்குது. காலம் கோடை வந்த பிறகு கடைசி தானாக வற்றும் வரையும் அது இதுக்குள்ளதான் இப்ப போகுது. அது வேஸ்ட் ஆகும் இவாபரேஷனை விட இது அது சரி. அது ஒரு ரீசனா இருந்துக்கலாம். ஸோ அந்த வயற்பகுதியிலையும் கூட எடுக்க தொடங்கி இந்த நான் சொல்ற குறிப்பிட்ட இடத்துல சின்ன தோட்டத்துக்கு இறைக்கப்படுது. அதான் அடுத்தது. ஸோ நான் இந்த டைமை காணிக்கும் போல இது ஒரு ஆப்பிரிக்கன் இமேஜ். இது இன்னொரு வகையாக காட்டுது. என்னென்றால் மழை 100% விழுது இதில் நிலத்தில். இங்கே அதுக்கு டெரஸ்கள் செக் டேம்ஸ்ன்னு சொல்கிறது இந்த தண்ணி ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக தண்ணியை தேங்க வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட சில குளங்களை தான் சொல்லுது. அக்ராஸ் காலிஸ் ஓடுற பாதையில் கட்டுறது. பிறகு எங்களை கேணியல் had a significant part in all of this. And உங்களுக்கு தெரியும் அடிக்கடி இருக்குன்னு முக்கியமான இடங்களில் கேணியல் பாவியாத கேணியம் இட்ஸ் சேவிங் அ பர்பஸ்ன்றதான் இப்போ விளக்குது. அந்த ஆலடி கேணி திருத்தி வச்சிருக்கணும் ரீஹாபிலிட்டேட் பண்ணி. ஓகே, இப்போ இதில் 10 to 20% கிரவுண்டுக்குள்ளே போகுது இந்த கால்குலேஷனில். 10 to 25 ரன் ஆஃப் ஆகி கடலுக்கு போகுது. தாவரம் எடுத்து தாவரத்துக்கால எவாப்ரேட் பண்ணி 30 to 50% போகுது. தாவரத்தில் தந்த இயல்பான டிரான்ஸ்பிரேஷனால தாவரத்தில் இருந்து 50 to 30 evaporation from the surface is 30. ஸோ இவைகள் என்ன செய்யணும் என்றால் இது ஒரு புது ஃபீல்ட், நோ டில் ஃபார்மிங் அல்லது ஜீரோ டில் ஃபார்மிங் அல்லது கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி நிலத்தை உழுது பண்படுத்துறதை குறைச்சி நிரந்தரமாக ஃபெர்டிலிட்டியை வேறு வழியாக இயக்க முறையில் பாவிச்சு மல்ச்சஸ் என்று சொல்கிறக்கூடிய மூடு பயிரை வளர வச்சு அதன் மூலம் இந்த இவாப்ரேஷன் ஆகக்கூடிய அளவை நிலத்தில் கீழே போகிறது அக்ரிகல்ச்சர் லேண்டில் செய்கிற ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஒன்று நடந்துருக்கு. இது ஸ்பெஷலி ஃபார் சப்-சஹாரன். ஓகே, நவ் ஐ வில் கம் டு உங்களுக்கு சொன்ன நான் ஃபோனில் இது என்னுடைய ஒரு கொலீக், ஆஸ்திரேலியன் கொலீக், ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் வேலை செய்கிறார். அங்கே எல்லாம் முடிஞ்சுது, கிணறு முடிஞ்சு கிணறுக்குள்ள டியூப்வெல் 100 மீட்டருக்கான டியூப்வெல் போய் அதுவும் முடிஞ்சு அவைகள் இப்போ Rajasthan is already on the edge of a desert, but in the farming community cannot. இவர் ஒரு ஹைட்ராலஜிஸ்ட், ஒரு ஆஸ்திரேலியன் ஃபண்டட் ப்ராஜெக்டோட ஒரு புது திட்டம் ஒன்று செய்கிறார். என்னுடைய நண்பர் என்ற வகையில் அவர் தன்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் என்னுடைய ஆர்வங்களுக்கு செய்ய நல்ல தயாராகி இருக்கிறார்.
அவருடைய ப்ராஜெக்ட் இதுதான். இவர் நின்று காலிக்கிறவர் தான் நாள் டாக்டர் மகேஸ்வரி. அவர் ஒவ்வொரு இது கிணறுன்னு சொன்னாலும் இது நாங்கள் குடிக்கிற வீட்டு பாவனை பற்றி தான் பெரும்பாலும் கதைக்கிறோம் இல்லையா? நீங்கள் சொல்ல எக்ஸாம்பிள்ஸ் இரிகேஷனுக்கு எல்லாம் தானே இல்லை. இவையல் ஃபார்மர்ஸ் இருந்தபடியால் அவை இந்த லைவ்லிஹுட் அதில் தங்கி இருக்கிறபடியால் அவையிலேயே அவரவர் கிணறுகளுக்குரிய மெஷர்மெண்ட்ஸ் தரவு டேட்டா கலெக்ஷனை செய்கிறதுக்கு பயிற்சிருக்கிறார். அது 5 வருஷம் முடிஞ்ச வரை இப்போ அவைகளை ஒரு கோஆப்ரேட்டிவாக இயங்க வைக்க தொடங்கி 2 ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போ அதை பார்த்து இப்போ வேர்ல்ட் பேங்க் அவருடைய ப்ராஜெக்டை இன்னும் 5 மாநிலங்களுக்கு வடக்கில் பரப்புறதுக்கு அவர் எடுத்து. அதில் விஷயம் என்னென்றால் அங்கே இந்த போர்வெல் டியூப்வெல்ஸை குஜராத் வரையும் போய் அடித்து உலகத்தின் அடி கோர் வரையும் கொண்டு போய் செய்கிற வேலையை செய்கிற கம்பெனிகள் அத்தனையும் தமிழ்நாட்டை சேர்ந்த வேண்டவர் கவலையோடு சொன்னார். அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டு நிலப்பரப்பில் பெற்ற அனுபவங்களையும் அவை அந்தரமாக்கி முடித்த துணிவோடு இந்த நிறுவனங்கள் இப்போ வட மாநிலங்களுக்கு போயிருக்கிறார்கள். அவர்களின் அதே மனப்பாங்குள்ளவர்கள் எங்களுடைய நாட்டிலையும் ஓடி திரிகிறார்கள். வடமாகாண சபை சட்டம் இயற்றியதுக்கு பிறகும் இந்த குழாய் கிணறுகள் தனியாராகவும் 100% இல்லை. மறுபக்கத்தாலே எங்களுடைய நாங்களும் நல்ல உதவி செய்கிறோம் நினைச்சு தனித்தனி குடும்பங்கள். இப்போ நான் சொல்ல வாரதெல்லாம் இந்த தனித்தனி என்ற சிந்தனை மாறி பொது என்றது கொண்டு வந்து சேர்க்கிறது தான் இவ்வளோ கதையும் சொல்லுவோம். ஸோ ஐ வில் ஸ்கிப். அதுக்கு மேலே அவர் he has also developed an app, My Well. இதை இப்போ எங்களுக்கு ஃபோன் ஆப் அவருடைய டேட்டா நீங்கள் it's a longer one. The ongoing dialogue led to the realization that the way to secure groundwater and improve their livelihood is through working together. And அவைகளை கொண்டு வந்திருக்கின்ற உறுதியாக சொல்கிறார். So the village of the concept of village groundwater cooperatives is born. இதான் ஒரு மெஷரிங் ஷேப்பில் சின்ன ஒரு wooden float கட்டி போட்டு அதை தண்ணியில் இறக்கிட்டு டெப்த்தை மெஷர் பண்ணி கொண்டு போடுறோம் வீக்லியாக கிணறு. இதைத்தான் இன்ஜினியர் ஆரம்பம் 400 கிணறுகளில் 1965 செய்திருக்கிறார். அதில் இருந்தால் நாங்கள் இந்த அறிவுக்கு வந்தோம் வீக்லியாக பெனின்சுலா. அதைத்தான் இப்போ டாக்டர் ஜோஷுவா 20 கிணறுகளில் கோப்பாயிலிருந்து 2 எலெக்ஷனில் 20 கிணறு மெஷர் பண்ணி தான் அந்த ஆர்டிக்கிள் இருக்குது. ஸோ we need to come friendly and as we used to. கிணறு எட்டி பார்க்க போட்டு போகிற தன்மையில் தான் இருக்கிறோம். ஏன்டா எலக்ட்ரிக் பம்ப் ஊட்டினபடியால் கிணறுகிட்ட போக தேவையில்லை. கிணறு யாரும் விழுந்திருந்தாலும் தெரியாது. நாங்கள் காலை மாலையும் உங்களுறதுக்கு நாங்களே அள்ளி இருந்த காலம் அந்த இடத்துக்கு நான் போகணும்னு சொல்லல. பட் யூ மஸ்ட் நோ யுவர் வெல். ஸோ தட்ஸ் வை அவருடைய ஆப்புக்கு பேர் மை வெல். ஓகே, இது குருடன்களும் யானை கதையும் தெரிந்தானே. இதை அவர் பாவிச்சு ஒன்று அந்த ஒரே விஷயத்தை பற்றி எத்தனை ட்ரில்லர் சொல்கிறார், இன்னொரு அடிக்கிறவர் சொல்கிறார். ஐ கேன் ட்ரில் டீப்பர் and find more water for you. User சொல்கிறார் I need more water. அவைக்கு 2 பேருக்கும் முடியாது. கவர்மெண்ட் சொல்லுது I can regulate and I can make good policies. So what? Hydrologist and water diviner சொல்கிறார் I can tell you where the good water is. Financier சொல்கிறார் I can give you the money and you go and drill deeper. இது நடக்குது. ரிசர்ச்சர் என்ன போல ஒருத்தர் ஹேண்ட்லன்ஸோட அவர் சொல்கிறார் I know exactly what is happening. Groundwater is vital to all nations. 2 billion people, most of them farmers, and many industries depend on groundwater. State efforts to regulate groundwater is yielded very little success even globally. Access to submersible pumps and electricity has led to excess use of groundwater. இதைத்தான் நான் மறைமுகமாக சொல்கிறேன். நாங்கள் துலாவில் அள்ளினம், கையால் அள்ளினம், பிறகு டீசல் பம்ப் வந்தது, பிறகு இப்போ எலக்ட்ரிக் பம்ப் வந்தது. நான் எலக்ட்ரிசிட்டி வேறு முதல் போயிட்டு விட்டால் இருந்தாலும் என்னுடைய வீட்டில் டேங்க் கட்டி போட்டுருக்கணும்னு நினைக்கிறேன்.
இதுல ஒரு கொஸ்டின் என்னன்னா இப்ப எல்லாருமே வந்து இப்ப எலக்ட்ரிசிட்டியில பம்பில் போட்டு எடுத்தாலும் துலாவில் போட்டு எடுத்தாலும் பாவனைக்கு எடுக்கிற தண்ணி வந்து ஒரு பாவனைக்கு தானே. சரி 3 தூரம் குளிக்கிறோம்னு சொன்னா ஒரு ஒரு எவ்வளவு 10-20 லிட்டர் குளிக்கிறதுக்கு ஆடுறோம்னா துலாவில் அள்ளினானே பம்பில் அள்ளினானே 20 லிட்டர் தான் வரும். ரைட் இல்ல துலாவில அள்ளைக்குள்ளே பம்பன்னா is excessive நாங்க எடுத்துக்கோம். என்னதுக்காக you have no idea how much you are drawing. Yeah. You have no idea when the tank overflows. எத்தனை விடல ஓடிக்கொண்டே இருக்கும் நிரம்பி நூற்க மறந்து போயிருக்கும். This is human effort. எக்ஸாக்ட். அதான் என்னது பாருன்னு சொன்னா அதுல வந்து எங்கட பிஹேவியர்ல தான் இது தாங்கி. That's it. This is it. அதாவது சிக்கனத்துல பெயர் பெற்ற மக்கள் இதுல சிக்கனமாக இருக்க மாட்டார்கள் நான் சொல்லல. இங்க எங்க சின்ன குழப்பம் வந்து. This is it. That's it. When something creates a problem. That they are not unique at all. Yes. Sub-Saharan Africa, the whole damn world. Is especially in the current Jaffna or Peninsula, northern part of the people, this is the problem. They are not thinking their own. There somebody is giving some idea, they involved in on that one and they kill themselves. This is going on there. So, water table in many parts of India dropped from 5 to 15 meters in 1960s to 25 to 60 meters below it. All kinds of other ways to keep the water table up. Farmers continue to drill tube wells to 100 meter depth or more in search of water. கோயம்புத்தூரில் ஒரு கிணறு அவர் இப்போ இயற்கை விவசாயியாக வந்து தலைவராக மாறிட்டார். கிணறுல இந்த அரையளவு ஒரு பெரிய வீட்டிலே உள்ள ஒரு ஜமீன்தார் மாதிரியாக உள்ளவர் 3 கட்டத்திலே அதை ஆழமாக கொண்டு போயிருக்கார். குடித்து பார்த்தா பயமாக இருக்கும். ஆனால் அவர் அந்த 2வது மட்டத்தில் இப்போ பெரிய டீசல் பம்பை இறக்குறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ யூ கேன் கோ டேக் த pump into the well so that the physics is in your favor. Okay, climate change has impacts on recharge. In many already water-stressed arid and semi-arid areas, groundwater recharge is likely to decrease. So, the situation climate change பொறுத்தவரையில் நெகட்டிவாகத்தான் இருக்க போகுது. அதிலிருந்து எங்களுக்கு ஒரு புதினமும் இல்லை, நல்ல செய்தியும் இல்லை. It's a hidden resource. It's a common pool resource. எல்லோருக்கும் பொதுவானது, கண்ணுக்கு தெரியாதது. Sharing groundwater is still a new idea in some places. என்ன நான் சொன்ன 2 தலைமுறைக்கு முதல் ஷேர் பண்ணின கிணறுகள் தனித்தனி கிணறாக வந்து கிணறுக்கும் டாய்லெட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கின்ற தெளிவிருந்ததை ஒழிய அடுத்த டாய்லெட்டுக்கும் எந்த கிணறுக்கும் தூரத்தை பற்றி யாரும் கவனிக்க இல்லை. ஆனபடியால் என்டையர் பெனின்சுலா இப்போ ஒரு 30 வருஷமாக ஹியூமன் வேஸ்டில் இருந்து வர கழிவுகளும் விவசாயத்தில் இருந்து வர நைட்ரேட் ரெண்டும் கலந்த தண்ணியை தான் குடித்து கொண்டிருக்கிறார்கள். அது டேக்கன் ஃபார் கிராண்டட். இப்போ பற்றி தான் இப்போ பேசுகிறோம், மற்றதை பற்றி அதிகம் பேசல. Collective action required to ensure sustainable management of groundwater. How to communicate groundwater message when the receiver is not a groundwater expert, because everyone is a lay person. How to get a community to take collective responsibility for their commons, the so-called commons, which I hammer a lot. Commons are wealth of valuable assets that belong to everyone. Resource organized, managed and used by the... நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா எங்களை தெரவை is a common. என்ன கிடைக்கும்? அப்படி அங்காளம் வேறு இருந்தது மெல்ஜோடை. இதெல்லாம் they were commons. It belonged to no one, but it belonged to everyone. And that was a communal grazing ground for our cows. மாடு அவுட்டு விட்டால் இந்நேரம் பெரும்பால் அப்படித்தானே? That's a common. The internet is a modern virtual common. நாங்கள் breathe பண்ணுற air is a common. And every town in England has a common, இல்லையா? What was it? மாடு மேய்க்கிறதுக்காக இருந்த இடம். That was where they grazed their cows. Commons, House of Commons, commoner, எல்லாம் இந்த பொதுத்தன்மை பொதுவுடைமை சார்ந்த கருத்து. இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் இந்த கோட்பாடு மிகவும் அவசியமானதாக தென்படுகிறது. இதை நாங்கள் காமனிங் என்று ஒரு வேர்ப் ஆக்கியிருக்கிறோம்.
ஏனென்றால் காமன்ற இருக்குன்னு தெரிஞ்சாப்படும் நடவாது, அது உண்டா வேற வேணும். கொம்மனை வேலி ஓட்டு சக்கலாவோடைய பிரித்தவர்களை கேள்வி கேட்டு வெளியே கலெக்ட் ஆகிக்கோமா இருந்தால் வெளியே அனுப்புங்க இருக்கேன். Common has to be reclaimed in some areas for the benefit of the common good. And we should stop new people encroaching on commons. Commons, the beach is a common, the Kearney is a common, Kulam in the Vale is a common. Vale Verambukulla எனக்கு இப்போதைக்கு என்று சொல்லலாம். So recognize, create and cultivate more commons, and water is one. அப்போ இது ஒரு borrow பண்ணின ஒரு ஸ்லைடு அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு செமினார் வார அளவு நடக்குது. When science is not enough. Integrated water resource management இதுக்கு ஒரு பாதை. ஓகே. ஸோ வாட்டர் கவர்னன்ஸ்க்கு தாராளமான விஷயங்கள் தியரட்டிக்கலாக ஓஇசிடியில் இப்படி ஒரு கோட்பாடு. நீர் முகாமைத்துவம் என்ற சொல்ல ட்ராப் பண்ணி மேனேஜ்மெண்ட்டை விட்டு, இட்ஸ் நாட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், இட்ஸ் வாட்டர் கவர்னன்ஸ். நீர் நல்லாட்சி. சரி, உங்களோட தனிப்பட இந்த ப்ராஜெக்ட் சார்ந்த 1-2 கருத்துக்கள் இருக்குது, அதை நான் கடைசியில் உரையாடல் போது சொல்கிறேன். இவ்வளோ தொடர்ந்து நான் நிறுத்திக்கிறேன். கேள்விகள் இருக்கு.